பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதிதாக விண்ணப்பித்துள்ள 10,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை அடுத்த மாதத்திலிருந்து வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்று இந்திய அரசுடன் சட்டப்பூர்வமாக புதுவை இணைந்த நாளையொட்டி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகள், அவர்களது குடும்பத்தினரை கௌரவித்தும் உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தை வெளியிட்டும் சிறப்பித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவைக்கு மாநில அந்தஸ்து கோரி இப்பொழுது போராடி வரும் நண்பர்கள், MLAக்கள், சமூக அமைப்புகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது மாநில அந்தஸ்து கோரிக்கை வலுப்பட்டுள்ளது. விரைவில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து பெறுவோம் என்றார். தியாகிகளுக்கு ரூபாய் 12,000 இருந்து ரூபாய் 15,000 உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும். அதேபோன்று புதிதாக 10,000 பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் அடுத்த மாதத்திலிருந்து வழங்கப்படும் என்றார். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு விசிக தலைவர் திருமாவளவன் ஸ்டாலின் வாயாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், பாண்டிச்சேரி மாநிலத்தில் எந்தவொரு அரசு துறைகளில் அனுமதியும் இல்லாமல் ரெஸ்டோ பார்களில் ஆபாச நடனம், DJ என பல்வேறு சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரியில் அனுமதி இல்லாமல் செயல்படும் ரெஸ்டோ பார்கள் கேளிக்கை வரி செலுத்தாததால் நகராட்சிக்கு கடந்த 3 வருடத்தில் மட்டும் சுமார் 70 கோடி ரூபாய் அளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ரெஸ்டோ பார்களில் நகராட்சி நிர்வாகம் இதுவரை ஒரே ஒரு பைசா கூட வரி வசூல் செய்யாதது திட்டமிட்ட ஊழல் என குற்றம் சாட்டினார். தலித் மக்களுக்காக அரசியல் செய்வதாக கூறிக்கொண்டிருக்கும் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு ஸ்டாலின் வாயாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. அதிமுகவிற்கு அறிவுரை சொல்லும் திருமாவளவன், தலித் மக்கள் விரோத ஆட்சி புரியும் ஸ்டாலின் கூட்டணியில் இருந்து முதலில் வெளியே வர வேண்டும் என்றார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் அவரவர் ஊருக்கு திரும்புவதற்காக வெளியூர் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சுதந்திர தினம், கிருஷ்ணர் ஜெயந்தி, வார இறுதி நாட்கள் உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரிக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து சுற்றுலா வந்தவர்கள் அவரவர் ஊருக்கு செல்ல புதிய பேருந்து நிலையத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் புதிய பேருந்து நிலையத்தில் வெளியூர், வெளி மாநில பயணிகளின் வரத்து அதிகரித்து காணப்படுவதுடன் பேருந்துகளில் கூட்டம் நிரம்பி வழிந்து வருகிறது. திங்கட்கிழமை வேலை நாள் என்பதால் அவரவர் ஊருக்கு திரும்ப செல்ல பேருந்தை நம்பி உள்ள பயணிகள் பேருந்தில் ஒருவருக்கொருவர் முந்தி அடித்துக் கொண்டு இடம் பிடித்து வருகின்றனர். பெரும்பாலும் சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட வெளியூர் பேருந்துகளில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகின்றன. தொடர் விடுமுறையின் காரணமாக புதிய பேருந்து நிலையம் முழுவதும் மக்கள் கூட்டம் அதிகரித்து திருவிழா கூட்டம் போல் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. காப்பீடு செய்யப்படாத கால்நடைகளின் இழப்பீட்டுத் தொகை உயர்த்தப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதுவை அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் காப்பீடு செய்யப்படாத கால்நடைகளின் இறப்பு மற்றும் நிரந்தர ஊனத்திற்கான இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை காப்பீடு செய்யப்படாத கால்நடைகளின் இறப்புக்கு ரூபாய் 6,000 வழங்கப்பட்டு வருகிறது. புதுவை அரசின் 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட்
பட்ஜெட்டில் காப்பீடு இல்லாத இறந்த கால்நடைகளுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை ரூபாய் 6,000 இருந்து ரூபாய் 25,000 உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் மூலம் உரிய கோப்புகள் தயாரிக்கப்பட்டு புதுச்சேரி அரசின் அரசாணை தற்பொழுது பெறப்பட்டுள்ளது. இந்த உயர்த்தப்பட்ட இழப்பீடு கடந்த 2023 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகிறது. மேலும் 1/4/2023க்கு பின் காப்பீடு இன்றி கறவை பசு, எருமை உள்ளிட்டவைகளை இழந்து கால்நடை பராமரிப்பு துறை மூலம் ஏற்கனவே இழப்பீடு கோரி முறையாக விண்ணப்பித்துள்ள அனைத்து விவசாயிகளும் உயர்த்தி வழங்கப்பட உள்ள இழப்பீட்டுத் தொகையால் பயன்பெறுவர். திட்ட நிபந்தனையின்படி இறந்த கால்நடையின் வயது 3 ஆண்டுகளுக்கு மேல் இருக்க வேண்டும். இந்த இழப்பீடு அரசு நலத்திட்டங்களின் மூலம் அல்லது தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்கனவே காப்பீடு செய்யப்பட்டிருக்கும் மாடுகளுக்கு பொருந்தாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை மத்திய சிறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சிறைத்துறை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டன. விழாவில் சிறைத்துறை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரின் வாழ்த்துரை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ ராஜேஸ்வரி கோவில் அறங்காவலர் டாக்டர் சுஜாதா மோகனசுந்தர் மற்றும் புதுவை நாட்டிய சாஸ்திராலயாவின் நிறுவனர் மாதவி ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டனர். மேலும் சிறையில் புதுவை அரசால் நன்னடத்தை மூலம் விடுதலை செய்யப்பட்ட சிறைவாசிகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும், நாட்டிய சாஸ்திராலயா மாணவர்களின் பரதநாட்டியமும் மற்றும் தன்னம்பிக்கை பொம்மலாட்டு குழு நிறுவனர் எலிசபெத் ராணியின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர் சங்கம் ஒருங்கிணைப்பு தலைவர் வேணுகோபால், மக்கள் சமூக பாதுகாப்பு சங்க தலைவர் வினோத்குமார் செல்வி, கலை முதியோர் இல்லம் நிறுவனர் கலைவாணி கணேசன், விநாயகமூர்த்தி, பெத்தல் புதிய வாழ்வு சமூக சேவகர் தாஸ் மற்றும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் ராக் கடற்கரையில் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெட் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தேர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் ராக் கடற்கரையில் கடற்கரை சுத்தம் செய்யும் இயக்கத்தை ஏற்பாடு செய்தது. இந்த இயக்கம் நடைபயிற்சி பாதை உட்பட ராக் கடற்கரையின் முழு பகுதியையும் உள்ளடக்கியது. பெட்டட் பள்ளி மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன், விநாயகா மிஷன் நர்சிங் கல்லூரியின் நர்சிங் மாணவர்கள், சகோதரன் சமூக உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசு சாரா நிறுவனங்களின் தன்னார்வலர்கள் உட்பட கிட்டத்தட்ட 400 தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் பிரச்சாரத்தில் இணைந்தனர். புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்பதற்கான குடிமக்களின் உறுதிமொழியுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கி முடிந்தது. தூய்மைப்படுத்தும் இயக்கம் ராக் கடற்கரையில் இருந்து கழிவுகளை அகற்றியது மட்டுமல்லாமல் கூட்டு பொறுப்பின் வலுவான செய்தியையும் பரப்பியது. குடிமக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் தூய்மையான பழக்க வழக்கங்களை பின்பற்ற ஊக்குவிக்கிறது. பள்ளி குழந்தைகள் முதல் சமூக குழுக்கள் வரை நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் தோளோடு தோள் சேர்ந்து பணியாற்றுவதை பார்ப்பது மக்களின் பங்களிப்பு எவ்வாறு புதுச்சேரியை இந்தியாவின் தூய்மையான மற்றும் நிலையான கடலோர நகரங்களில் ஒன்றாக மாற்றும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. சுதந்திர தின நாளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தங்க மோதிரம் சமூக சேவகர் தனபூபதி வழங்கினார். புதுச்சேரி ஆகஸ்ட் 17 புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள அரசு மேல்நிலை உயர்நிலைப் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு சுதந்திர தின விழாவில் தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 2 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சமூக சேவகர் தனபூபதி 27வது ஆண்டாக 2 கிராம் தங்க மோதிரத்தை பரிசாக வழங்கி சிறப்பு செய்தார். தொடர்ந்து மடுகரை வெங்கடசுபா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, ராமமூர்த்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி, நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளி, கல்மண்டபம் தியாகராஜன் நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு தங்க மோதிரம் வழங்கினார். மேற்கொண்டு அனைத்து மாணவர்களுக்கும் இலவச நோட்டு
புத்தகம், பேனா மற்றும் இனிப்புகள் வழங்கினார். அரியாங்குப்பம் வட்டார் வளர்ச்சி கழகம் சார்பில் மேற்கு பஞ்சாயத்து பகுதியில் மூவர்ண தேசிய கொடியை சமூக சேவகர் தனபூபதி ஏற்றினார். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் நடந்தது. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமை தாங்கினார். மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியநாதன் எம்எல்ஏ, காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மாநில மாவட்ட தொகுதி தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஊர்வலம் கொக்கு பார்க் சந்திப்பில் துவங்கி ஜீவா காலனி வழியாக லாஸ்பேட்டை உழவர் சந்தையுடன் முடிவடைந்தது. மொரட்டாண்டியில் உள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் அம்மனின் ஜென்மாஷ்டமி விழா நடைபெற்றது. தமிழகம் அடுத்த மொரட்டாண்டியில் 62 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவில் உள்ளது. இங்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கின்றனர். இங்கு மாதம் நடைபெறும் அஷ்டமி பூஜை மற்றும் அமாவாசை யாகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி மாதம் தேய்பிரை அஷ்டமி மற்றும் அம்பாளின் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆலய நிர்வாகி ஸ்ரீமத் ஸ்ரீ நடத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் அபிஷேகம் மற்றும் வன் மலர்களால் ஸ்ரீ பிரத்யங்கரா அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து கோவிலை சுற்றி அம்மனின் உற்சவம் உலா வண்ண வான வேடிக்கையுடன் நடைபெற்றது. ஆலய துணை நிர்வாகி வரத தேசிகன் தலைமையில் பைரவ பூஜையுடன் சிறப்பு யாகமும் நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர். இதற்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் பாலு தலைமையில் ஆசிரம நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் பொதுமக்கள் தவறவிட்ட ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான 30 மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி சைபர் போலீஸ் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடந்தது. நிகழ்ச்சியில் எஸ்பி பாஸ்கரன், இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர். இதில் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று சைபர் மோசடி தொடர்பாக புகார்கள் மற்றும் குறைகளை தெரிவித்தனர். அதில் மக்கள் அளித்த புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க இன்ஸ்பெக்டர்களுக்கு சீனியர் எஸ்பி உத்தரவிட்டார். மேலும் பொதுமக்கள் தவறவிட்ட ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான 30 மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரியில் பள்ளி ஆசிரியரிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 32 கிராம் தங்க கட்டி இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாகியுள்ள இன்னொரு நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் டீச்சர்ஸ் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ஏஞ்சலின் நிர்மலா மேரி 50. இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது டீச்சர்ஸ் காலனி அருகே பைக்கில் வந்த 2 மர்ம நபர்கள் நிர்மலா மேரி கழுத்தில் இருந்த 4 சவரன் தங்க செயின் பறித்துக் கொண்டு தப்பியோடினர். இது தொடர்பாக நிர்மலா மேரி அளித்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன், சப் இன்ஸ்பெக்டர் கலியரசன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சம்பவம் நடந்த இடம் மற்றும் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது திருச்சியை சேர்ந்த கோவிந்தராஜ் 30 மற்றும் அவரது நண்பர் சங்கர் 29 என்பது தெரியவந்தது. இதையடுத்து திருச்சியில் பதுங்கியிருந்த கோவிந்தராஜை தலைமை காவலர் ராஜு தலைமையிலான வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். அவரிடம் இருந்து 32 கிராம் தங்க கட்டி மற்றும் செயின் பறிப்பிற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள சங்கரை போலீசார் தேடி வருகின்றனர். கோவிந்தராஜ் மற்றும் சங்கர் மீது தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட திருட்டு, செயின் பறிப்பு உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ண ஜெயந்தி தினத்தையொட்டி மடுகரை பேருந்து நிலையத்தில் உரியடி உற்சவ பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது.
புதுச்சேரி ஆகஸ்ட் 17 புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் மாடுகரை பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பூமிநிலா ஸ்ரீ சத்யநாராயணா பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற கோகுலாஷ்டமி தின விழாவில் பக்தர்கள் பங்கேற்று உரியடித்து மகிழ்ந்தனர். முன்னதாக ஐங்கால் பசுமாட்டிற்கு கோபூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புண்ணியா வாசனம், காப்பு கட்டுதல், சிறப்பு திருமஞ்சனம் ஆகியன நடைபெற்றது. மாலை 6 மணி அளவில் பக்தர்கள் உரியடித்து மகிழ்ந்தனர். யகவான் கிருஷ்ணர் உலகளாந்த பெருமாள் அவதாரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இரவு மேளதாளத்துடன் உற்சவர் வீதியுலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை யாதவ குல சமூகத்தினர் செய்திருந்தனர். பெத்திசெட்டிப்பேட் அரசு தொடக்க பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ரோட்டரி சங்க தலைவர் ஆனந்தன் தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கினார். புதுச்சேரி பெத்திசெட்டிப்பேட்டையில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் சுதந்திர தின விழா விமர்சையாக நடைபெற்றது. ஆசிரியர் கலையரசி தொகுப்புரை வழங்கி விழாவை முன்னெடுத்தார். நந்தினி தேவி வரவேற்புரை நிகழ்த்தினார். ரோட்டரி கிளப் காஸ்மாஸ் தலைவர் ஆனந்தன் தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கினார். பின்னர் இப்பள்ளியில் உள்ள LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். மேலும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஊழியர்களும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். தலைமை ஆசிரியர் தமயந்தி ஜாக்லின் நன்றி உரை வழங்கி விழாவை நிறைவு செய்தார். மொபைலில் வரும் உடனடி கடன் செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்து சைபர் மோசடி கும்பலிடம் சிக்க வேண்டாம் என போலீசார் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் சீனியர் SP நித்யா ராதாகிருஷ்ணன் கூறுகையில், மொபைல் ஆப் மூலம் உடனடி கடன் மற்றும் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக ஆன்லைனில் பல்வேறு விளம்பரங்கள் வருகின்றன. அதை நம்பி பொதுமக்கள் கடன் பெற்ற பிறகு அவர்களுடைய புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டுகின்றனர். இதனால் பலரும் மர்ம நபர்களுக்கு பணத்தை அனுப்பி லட்சக்கணக்கில் ஏமாந்து வருகின்றனர். ஆகையால் ஆன்லைனில் உலாவரும் உடனடி கடன் ஆப்கள் மூலம் கடன் பெற வேண்டாம். மேலும் தங்களது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து பணம் கேட்டு மிரட்டினால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.